ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th சோஷியல் சயின்ஸில் ஜாகிரஃபி 4th லெசன் பார்த்துட்ருக்குறோம். இந்தியா ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்குறோம். இந்த லெசனில் நம்ம இதுவரையில் என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா, ரிசோர்ஸஸ்னுடைய டைப்ஸ் பார்த்துருக்குறோம். 2 டைப்ஸு, ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள். மினரல்ஸ் அப்படிங்கும் பொழுது மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக். மெட்டாலிக் மினரல்ஸ் எல்லாம் என்னென்ன, நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினரல் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறதுலையே நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இந்த கன்வென்ஷனல் எனர்ஜி அப்படிங்கிறது எது, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கன்வென்ஷனல் அப்படின்னு பார்த்துச்சுன்னா இங்கே 2 இருக்குது. என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, லாஸ்ட்டு கிளாஸில் தெர்மல் பவர் அப்படிங்கிறத பற்றியும் நியூக்ளியர் பவரை பற்றியும் பார்த்துருக்குறோம். அடுத்து நான் கன்வென்ஷனல் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். லெசனுக்கு போவோம். நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ், ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். மரபுசாரா ஆற்றல் வளம் அப்படிங்கிறது புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னு கூட இதை சொல்கிறோம். ரைட், லெசனுக்கு போவோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ பவர். ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறத நீர் மின் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரோ பவருங்கிறது என்னது, நீர் மின் சக்தி. ரைட், இந்த நீர்மின் சக்தி அப்படிங்கிறது ரன்னிங் வாட்டர், ஓடும் நீரிலிருந்து எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் தயாரிக்கக்கூடியது தான் இந்த ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறது. இது பார்த்ததுன்னா பொருளாதார ரீதியாகவும் எக்கனாமிக் பேஸாகவும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீர்மின் சக்தியாகவும், அதே சமயம் நான் பொல்யூட்டிங், மாசற்ற ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் இந்த ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறத நடத்திட்டுருக்குறாங்க. ஓகேவா, ரன்னிங் வாட்டர்லேருந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே போல் எக்கனாமிக் பேஸாகவும் நான் பொல்யூட்டிங் பேஸாகவும் இது இருக்கிறதால இந்த ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நடத்திட்டுருக்குறாங்க. அடுத்து வேர்ல்டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கே குளோபல் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல 7% இந்த ஹைட்ரோ பவர் மூலமாக மட்டும் கொடுத்துட்ருக்குறாங்க. உலகினுடைய நீர்மின் தேவை அப்படிங்கிற நீர்மின் சக்தி உலக மின் தேவையில் 7% பூர்த்தி செஞ்சிட்ருக்குது. அதனுடைய பங்களிப்பை கொடுத்துட்ருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், இந்த ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறது ஒரு ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து கிடைக்கிறதால அதர் சோர்ஸை காட்டிலும், அதர் சோர்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கன்வென்ஷனலில் பார்த்தோம், தெர்மல் பவர் பார்த்தோம், நியூக்ளியர் பவர் பார்த்தோம் இல்லையா. ரைட், இந்த 2 பவர் காட்டிலும் இந்த ஹைட்ரோ பவரில் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ரொம்பவே, இதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ரொம்பவே கம்மி. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவான அளவில் இருக்குது. புரியுதா? உற்பத்திக்கான செலவு அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இது திரும்ப நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணினாலும் திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸாக இருக்கிறதால இதனுடைய உற்பத்தி செலவு அப்படிங்கிறது நமக்கு குறைவு, மற்ற ரிசோர்ஸஸை காட்டிலும். நியூக்ளியர் பவர் ஆகட்டும், தெர்மல் பவர் ஆகட்டும், அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறது குறைவு. அதே போல் இது ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து கிடைக்கிறதால இதனுடைய ப்ரொடக்ஷன், உற்பத்தி அப்படிங்கிறத நம்ம டிமாண்ட், நீடு, தேவைக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும், குறைக்கவும் முடியும். ஓகேவா? ரைட், நீர்மின் சக்தி ஹைட்ரோ பவர் இது ரன்னிங் வாட்டர்லேருந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நான் பொல்யூட்டிங் அண்ட் எக்கனாமிக் பேஸாக இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டராகவும் இருக்குது. குளோபலைசேஷன்,
குளோபல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனை கம்பேர் பண்ணும் பொழுது 7% இந்த ஹைட்ரோ பவர் மட்டுமே கொடுக்குது. அதே போல் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து கிடைக்கிறதால அதர் ரிசோர்ஸஸை காட்டிலும் இதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. திரும்பவும் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து இதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதால நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உற்பத்தியை இந்த இடத்துல அதிகப்படுத்தவும் முடியும், குறைக்கவும் முடியும். ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்துட்டு இந்த ஹைட்ரோ பவர் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது NHPC. இந்த NHPC அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன். நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன். இந்த NHPC அப்படிங்கிறது இந்த லிமிட்டட் இஸ் லொக்கேட்டட் இன், இது எங்கே அமைச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஃபரீதாபாத், இந்தியாவில் ஃபரீதாபாத் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த இந்திய தேசிய நீர் மின் சக்தி நிறுவனம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்தது நம்ம இந்தியா இந்த ஹைட்ரோ பவர் ப்ரொடக்ஷனை செய்கிறதுக்காக fortunate to have large potential of hydropower potential. இந்தியாவுடைய இந்த நீர்மின் சக்தி உற்பத்தி செய்கிறதுக்காக மிக அதிக திறனை பெற்றுள்ள ஒரு நாடு அப்படின்னு நம்ம இந்தியா வந்துட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்தியா அப்படிங்கிறது அதிக திறன் கொண்ட நாடு அப்படின்னு பார்த்ததுன்னா அது இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை நடத்துறதுல. ஓகேவா? ரைட். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேரா வந்துட்டு பழைய புக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க, புது புக்கில் இல்லை. ஸோ நமக்கு வந்துட்டு அது தேவைப்படக்கூடியதாக இல்லை. ஓகேவா? ரைட். இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா இங்கே வந்துட்டு லீடிங் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யார் எந்தெந்த இடத்துல வந்துட்டு இந்த இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது தான். ரைட். அது வந்துட்டு நமக்கு இல்லை. ஓகேவா? ரைட். அடுத்துமா 1897 இந்தியாவுடைய ஃபஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறத டார்ஜிலிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 1897 வந்து இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. த ஃபஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் டார்ஜிலிங் இன் 1897. 1897 வருஷம் இந்தியாவுடைய முதல் நீர்மின் நிலையம் அப்படிங்கிறத டார்ஜிலிங்கில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஹைட்ரோ பவர். அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி. அடுத்து பார்க்கக்கூடிய டாப்பிக்கு சோலார் எனர்ஜி. இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது சூரிய ஆற்றல், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி, சக்தி அப்படின்னு சொல்கிறது. இந்த சூரிய ஆற்றல் இது பார்த்தா ஃபோட்டோவால்டிக்ஸ் either directly using photovoltaics or indirectly using concentrated solar power அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோலார் பவர் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் சன்லைட் இன்டு சூரிய ஒளியை நேரடியாவோ அல்லது இந்த மின்னழுத்தி அது கொண்டோ செறிவூட்டம் கொண்ட சூரிய ஆற்றல் மூலம் மின்னாற்றலாக மாற்றக்கூடியது தான் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ வால்டெக்ஸ் இது மூலமாக டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் மெத்தடை பயன்படுத்தி இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறத வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது இதை என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துச்சுன்னா கன்சன்ட்ரேட்டட் solar power system use lens or mirrors. இந்த சூரிய ஒளிக்கற்றைகள் அப்படிங்கிறது வெள்ளைகளாவோ அல்லது கண்ணாடிகள் கொண்டோ சிறிய ஒளிக்கற்றையாக வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கலத்தின் மீது குவிக்கப்படுகிறது. சோலார் பவர் சிஸ்டம் யூஸ் லென்ஸ் ஆர் மிரர்ஸ் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் டு ஃபோக்கஸ் a large area of sunlight into a small beam. இந்த ஸ்மால் பீம் சொல்லக்கூடிய இது மேலே வந்து என்ன செய்கிறாங்க, ஃபோக்கஸ் ஒன்றா குவிக்கிறாங்க. இதுக்கப்புறமா போட்டோவால்டெக்ஸ் கன்வெர்ட் லைட் இன்டு அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் யூஸிங் த போட்டோவால்டிக் எஃபெக்ட். இது மூலமாக இங்கே என்னவா மாறுது, கன்வெர்ட் லைட் இன்டு எலக்ட்ரிக் கரண்ட். லைட் அப்படிங்கிறது இட் அண்ட்
எலக்ட்ரிக் கரண்ட் யூஸிங் த ஃபோட்டோவால்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து மாறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா SECI இந்த மின்னழுத்தி சொன்னோம் இல்லையா, ஒளிமின் விளைவு செயல்பாட்டின் மூலமாக வந்துட்டு சூரிய ஒளி அப்படிங்கிறத அந்த லைட் எனர்ஜி அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே எலக்ட்ரிக் மின்சாரமாக வந்து மாற்றுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது SECI. இந்த SECI அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து ஒரு கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் பொது நிறுவனமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்ததுன்னா நியூ டெல்லியில் லொக்கேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. கவர்மெண்ட் என்டர்பிரைசஸாக வந்து பொது நிறுவனமாக வந்து இதை நடத்திட்டு இருக்கிறாங்க. SECI சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்கிறாங்க. ரைட். அடுத்தது இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா த மாஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த சோலார் தெர்மல் எனர்ஜி ப்ரோக்ராம் being implemented by the Ministry of Non-Conventional Energy Source MNEC. Ministry of Non-Conventional Energy Source. மின் விநியோகம் செய்கிறாங்க, மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துகிறாங்க, வீடுகளுக்கு நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தேவையான பல வகையான வெப்ப ஆற்றலை வந்து கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த பிளானுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. இதை நடத்திட்டு இருக்கிறவங்க தான் யார்? மரபுசாரா எரிசக்தி வள அமைச்சகம் MNEC. மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் இவங்க மூலமாக நடத்திட்டுருக்குறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, கமர்ஷியலைசேஷன் கொடுக்குறாங்க வியாபாரம், அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி வெப்பப்படுத்துதலுக்கு பயன்படுத்துகிறாங்க, ரெக்யர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இன் டொமஸ்டிக் ஹவுஸ் பர்பஸ்க்காகவும் இன்ஸ்டிடியூஷனல் நிறுவனங்களினுடைய பயன்பாட்டுக்காகவும் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார் தொழிற்சாலைகளினுடைய பயன்பாட்டுக்காகவும் வந்துட்டு இதை உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்து சோலார் பவர் இஸ் யூஸ்டு இன் வாட்டர் ஹீட்டர், ரெஃப்ரிஜிரேட்டர், ட்ரையிங், ஸ்ட்ரீட் லைட், குக்கிங், பம்பிங், பவர் ஜென்ரேட்டர், போட்டோவால்டிக் செல்ஸ், ஆல்சோ செல்ஸ், அலோன் பார்ட்ஸ் எக்ஸெட்ரா, சலூன் பாட் எக்ஸெட்ரா. இங்கே பார்த்ததுன்னா இதை எதுக்கு வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஒன்று இங்கே ஹீட்டர் சொல்லியிருக்கிறாங்க, கொதிகலன்கள் இருக்கிற இடத்துல பயன்படுத்த முடியும், ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடிய இடங்களில் பயன்படுத்த முடியும், உலர்பான்கள் இருக்கிற இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டுக்கு யூஸ் பண்ண முடியும், குக்கிங் பர்பஸுக்கு, அப்புறம் மேலே பவர் ஜென்ரேட்டர், ஃபோட்டோவால்டிக்ஸு, இந்த மாதிரி பியூட்டிஷியன், சலூன், இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லீடிங் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஆந்திரா, குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ் தான் வந்துட்டு இந்த சோலார் பவர் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து லீடிங் ப்ரொடியூசர்ஸாக இருக்கிறாங்க. ஓகேவா, ரைட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி அப்படிங்கிறதுல ரிசோர்ஸஸ்ங்கிறதுல ஹைட்ரோ பவர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபரிதாபாத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். இதை ஆரம்பித்தது 1897 ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு டார்ஜிலிங்கில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு SECIன்னு சொல்லக்கூடிய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இவங்க மூலமாக ஒரு கவர்மெண்ட் என்டர்பிரைசஸாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூ டெல்லி. இது வந்துட்டு இந்த ஃபோட்டோவால்டிக்ஸு இது மூலமாக வந்துட்டு டைரெக்டாவோ ஆர் இன்டைரக்டாவோ வந்துட்டு கன்சன்ட்ரேட்டட் சோலார் பவராக வந்துட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதை நடத்திட்டு இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்துச்சுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் இவங்க மூலமாக இதை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா மார்க்கெட்டிங், கமர்ஷியலைசேஷன், யூட்டிலைசேஷன், ஹீட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இதை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த சோலார் பவர் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக இதில் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியாததால் லிமிட்டாக குறைவான பயன்பாடுடைய இடங்களுக்கு மட்டுமே வந்துட்டு இதை சப்ளை பண்ணிகிட்ருக்குறாங்க. லீடிங் ப்ரொடியூசர் அப்படின்னா 5 ஸ்டேட்ஸு ஆந்திரா, குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ் இவங்க தான் வந்துட்டு இந்த சோலார்
பவர் ப்ரொடியூசர்ஸாக வந்து இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜி. இந்த விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே வந்துட்டு அதிக காற்றாலைகள் கொண்ட மாநிலமாக நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு முப்பந்தல் பெருங்குடி பகுதி அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய இந்த விண்ட் எனர்ஜியினுடைய ப்ரொடியூசர்ஸில் ஒரு பார்ட் வந்துட்டு இந்த முப்பந்தல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் முப்பந்தல் பெருங்குடி பகுதி தான் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் அதிக அளவு காற்றாலை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல் பெருங்குடிங்கிற இடத்துல. ஸோ இந்த இடம் வந்துட்டு வேர்ல்டு லெவல் கான்ட்ரிபியூஷனில் ஒரு பார்ட்டை எடுத்திருக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா NIEW. இந்த NIEWங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி சென்னையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் 1998. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. தன்னாட்சி பெற்ற நிறுவனமாக வந்து இதை நடத்திட்டுருக்குறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க யார், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்ததுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. நிர்வாகம் செய்கிறதும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் வந்துட்டு அவங்களுடைய வேலையாக செஞ்சிட்ருக்குறாங்க. அதே போல் CIWE இவங்க பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காற்று வள மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதை ஆய்வு செய்கிறாங்க. அதுக்கான சர்டிஃபிகேஷன் சான்றிதழ் கொடுக்கக்கூடிய வேலையை வந்துட்டு இந்த CIWE அப்படிங்கிறவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ரைட், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த விண்ட் எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.